Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. வறட்சி காரணமாக மொனராகலை மாவட்டத்திலே 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் சிஸ்ரகுமார் பிரசாந்த்ராஜ். நாட்டில் நிலவுகின்ற அதிக வறட்சி காரணமாக ஊவா மாகாண மக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மொனராகலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற பெரும்பாலான குளங்கள் இவ்வாறு நீர் முழுவதும் வற்றிய நிலையில் காட்சியளிக்கின்றது. விவசாய நடவடிக்கைகளுக்கு நீரின்மை காரணமாக விவசாயிகள் இவ்வாறு கூலி தொழிலில் ஈடுபடுவதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. மொனராகலை மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மேற்கொண்ட பயணம் தொடர்பான சில தகவல்கள் அடுத்து. கடும் வறட்சி மற்றும் நீர் தட்டுப்பாடு காரணமாக பலகராவ நீர்த்தேக்கம் வற்றி போய் காணப்படுகின்றது. சுமார் 800 குடும்பங்கள் தமது அன்றாட தேவைகளுக்கு குறித்த நீர்த்தேக்கத்தை நாடியுள்ளனர். மழை பெய்யாத போதிலும் அதிலுள்ள சேற்றை அகற்றி உரிய முறையில் புனரமைக்கும் பட்சத்தில் இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படாது என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனக்கு 55 வயதாகின்றது. இத்தனை வயதுக்கும் இந்த குளம் வற்றி போய் இருப்பதை முதல் தடவையாக கண்டேன். ඒකට හේතුව තමයි මේ වැවේ මේ රොන් මඩ ඉවත් නොකිරීම. අඩි 5ක් විතර වගේ තියෙනවා මේ වැවේ රොන් මඩ. ஒரு சொட்டு நீரை பெற்றுக் கொள்வதற்காக ஊவா மாகாண மக்கள் தினமும் இவ்வாறானதொரு போராட்டத்தையே முன்னெடுக்கின்றனர். எனினும் இவ்வாறு போராடியும் கூட இந்த பகுதி மக்களால் இவ்வாறு அசுத்தமான நீரையே பெற்றுக் கொள்ள முடிகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மொனராகலையிலிருந்து பிரசாந்த் ராஜ்.